இந்த வீடியோ வந்து ஆதார் கார்டு அப்டேட் பற்றி தான். ஜூன் 14th வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, ஆதார் கார்டில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்குது. ஸோ அதுக்குண்டான அப்டேட் மட்டும்தான். அதுவும் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இந்த அப்டேட் வந்து ஃப்ரீ ஜூன் 14th வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் சென்டர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ அப்டேட்டில் வந்து டாக்குமெண்ட் தான் அப்டேட் பண்ண முடியும். அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இந்த 2 போர்ஷன் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். myaadhar.uidi.gov.in ஐடென்டிட்டிக்கும் அட்ரஸ்க்கும் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கிசான் ஃபோட்டோ பாஸ்புக், இந்தியன் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணலாம். டாக்குமெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி வந்து டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அதுக்கடுத்து வந்து பென்ஷனர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. டாக்குமெண்ட் ஃபார் அட்ரஸ்க்கு வந்து இபி பில்லு, டெலிஃபோன் பில்லு, வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு 3 மாதத்துக்குள்ளே இருக்கிறத வந்து சப்மிட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸோடைய பில்லும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மிச்சம் இது வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். myaadhar.uidi.gov.in வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். எந்த ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதோட வந்து உங்கள் ஆதார் நம்பரையும் ஒன் டைம் பாஸ்வேர்டு அங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது மூலிமா நீங்கள் வந்து உள்ளே போய்க்கிறலாம். அதில் உங்கள் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கரெக்டாக இருந்தால் வெரிஃபை பண்ணிடுங்க. ஐ வெரிஃபைன்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அப்படி வந்து இல்லைன்னா உங்களுடைய ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆதார் சென்டருக்கே போயிருங்க. அங்கே உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் வந்து நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் வந்து ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் வந்து 2 MBக்குள்ளே இருக்கும். அதை வந்து நீங்களே அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி அட்ரஸ் டாக்குமெண்ட்டும் லெஸ் தேன் 2 MBயில் இருக்கணும். அந்த ஃபைலோடைய சைஸு நீங்களே பண்ணிக்கிறலாம். பண்ண முடியாதவங்க நீங்கள் ஆதார் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறலாம். நீங்களாம் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. நீங்கள் ஆதார் சென்டருக்கு போனீங்கன்னா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க.